Hi friends, welcome back to KL2S channel Big Boss Family Season 9 Day 85. Day 85 நேற்று போட்ட வீடியோவுக்கு விக்ரமோட பிஆர் வந்து ஒருத்தர் வந்து என்னோட பார்த்து நிறுத்திடுங்க, நீலாம் யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் மாதிரி விக்ரம் மாதிரி வர முடியுமான்னு கேள்வி கேட்டார். அப்கோர்ஸ் நான் வந்து விக்ரம் மாதிரி வர முடியாது தான். என்ன அவர் பண்ணுறது இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சொல்கிறது வந்து விக்ரமை வந்து நான் வந்து சொல்லலை, அவர் பண்ண ஆக்ஷனுக்கு தான் நாங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்குறோம். இன்னும் ஓப்பன் அவர் நல்லது செஞ்சால் நல்லது கொடுப்போம், கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்படி தோணுது, நீங்கள் பிஆருங்கிறது அதுலேருந்து காமிக்குது, பரவாயில்ல. மார்னிங் எடுத்தோடனே மறுபடியும் நானே விக்ரம் தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். மார்னிங் எடுத்தோடனே விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேர் அமித் போனதுக்கப்புறம் கனி போனதுனால தாங்கவே முடியும், எழுந்திரிச்சு பார்த்தா கனி இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து பிக் பாஸை கதை திறந்துட்டு பிரைஜின்னு சொன்ன மாதிரி தான், நீங்கள் வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுக்கு கனி வீட்டுக்குள்ளே போயிடலாம் நேராக. அடுத்தது ஓகே, ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தாரு, ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, பிஆர் ஆக்டிவிட்டி மூலமாக தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் பிஆர் வெளியில் வந்து பிஆர் ஆக்டிவிட்டி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க பர்டிகுலராக ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும், அது மூலமாக தான் அந்த ஓட்டிங் வந்து இவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதில் வந்து ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. காமு வந்து விக்ரம், பாரு, அரோரா, அப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து காமு, சபரி, விக்ரம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று பிடிச்சது மட்டும் என்னென்னா, கானா வந்து சொன்னார், நான் வாடகை கட்டத்துக்கே காசு இல்லை, அங்கே வந்து நான் எங்கே பிஆர் வைக்கிறது, பிஆர்னாலும் எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் என்னோட பாடல்கள் மூலியமாக தான் எனக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க மேபி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னார். அடுத்தது வந்து என்னென்னா, பேட் டச் ஒரு பெரிய ட்ராமா போயிடுச்சு. அந்த பேட் டச்சுக்கு வந்து ஒரு முடிவு வந்துச்சு இன்னைக்கு. அந்த முன்னாடி ட்ரையாங்கிள் லவ் போயிடுச்சு, நேற்று அது ட்ரையாங்கிள் லவ் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து அந்த பேட் டச். அப்போ வந்து 2 பேருமே ஆக்சுவலி தப்பு இல்லை, பாரு மேலேயும் தப்பு இல்லை, காமு மேலேயும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நாமினேஷன் டாஸ்க் வந்தது. நாமினேஷன் டாஸ்கில் வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன், 13th நாமினேஷன். இதுக்கப்புறம் வந்து நோ கேப்டன்சி அப்படிங்கிறதுனால காமு தான் கடைசி கேப்டனாக இருந்தார். அவர் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து, அவர் தான் நியாயவாதி, அவர் மாதிரி ஒரு உலகத்தில் யாருமே இல்லை, நல்லவன் இல்லை, நான் ரொம்ப நல்லவன், அன்பு, எல்லாரும் எனக்கு வேணும்னு நினைப்பேன், எல்லாருக்கும் நான் பாசத்தை தான் கொடுப்பேன், எல்லாரையும் நான் வந்து ரொம்ப நல்ல ஐடியா மட்டும்தான் கொடுப்பேன், பாசிட்டிவிட்டி மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் அப்படிங்கிறவர். எதுவே இருந்தாலும் ஒரு அடுத்த இன்னொரு கண்டஸ்டன்ட் இப்படியா இந்தந்த வார்த்தை இல்லாமல் சொல்கிறது, ஒரு ஃப்ராடு, அப்புறம் வந்து என்னது ஒரு மேனியாக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி என்னது அயோக்கியத்தனம் பண்ணி தான் உள்ளே இருக்காங்க. அந்த அயோக்கியத்தனம் பண்ணி உள்ளே இருந்தால் அதுக்கு காரணம் யாராக இருக்கணும்? அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் யாரை சொல்கிறீங்க? இப்போ பிக் பாஸையும் மக்களையும் தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அயோக்கியத்தனம் பண்ணதுக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அப்படி இப்படி மாற்றி சொல்லி எல்லாரும் வந்து நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க், ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடக்க ஆரம்பிச்சிது. அந்த டாஸ்கில் வந்து இப்போ ஒருத்தன் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு எபிசோட் படி இன்னும் முடியல, நாளைக்கு தான் தெரிய வரும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு.